பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்கே அக்சாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக்சால் காலேபினுடைய மகள். இந்த காலேப் கீரியாத் செப்பேரை யார் சங்காரம் பண்ணி பிடித்து கொண்டு வருகிறானோ அவனுக்கு தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுப்பதாக சொன்ன பொழுது, காலேபினுடைய சகோதரனுடைய மகனாகிய ஒத்னியேல் அதை சங்காரம் பண்ணி பிடித்து கொண்டு வருகிறான். அப்படி பிடித்து கொண்டு வந்த பொழுது தன்னுடைய மகளாகிய அக்சாலை காலேப் ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். அவள் புறப்பட்டு போகும் பொழுது தன்னுடைய கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை விட்டு கீழே இறங்கும் பொழுது காலேப் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்ட பொழுது அக்சால் சொல்லக்கூடிய வார்த்தை, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது காலேப் மறுக்காமல் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இங்கே அக்சால் என்ன கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எனக்கு நீர் வறட்சியான நிலத்தை தந்தீர், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை நான் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீர் எனக்கு என்ன தர வேண்டும் என்றால், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறாள். ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அங்கே அக்சால் எனக்கு நீரூற்றை தர வேண்டும் என்று கேட்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அக்சால் கேட்கக்கூடிய காரியம், எனக்கு அந்த வறட்சியான நிலம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அதை செழிப்பாக மாற்றக்கூடிய நீரூற்றை எனக்கு தர வேண்டும் என்று கேட்ட பொழுது காலேப் மறுக்காமல் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீரூற்றுகளை கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது? இங்கே அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்தில் வைத்த விண்ணப்பம் காலேபுக்கு நல்ல உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. அதனால்தான் காலேப் மறுக்காமல் அதை செய்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் நாம் எதை விண்ணப்பமாக வைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த வனாந்தரம் வேண்டாம், எனக்கு செழிப்பான வயல்வெளியை தாரும் என்று கேட்கிறோமா? அல்ல, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வனாந்தரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றக்கூடிய நீரூற்றை தாரும் என்று கேட்கிறோமா? நாம் அக்சாலை போல கேட்க வேண்டும், எனக்கு இதை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, ஆனால் இந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு, நான் இந்த காரியங்களை கடந்து போவதற்கு நீர் எனக்கு ஒரு நீரூற்றை தர வேண்டும் என்று நாம் தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது மறுக்காமல் அதை நமக்கு அவர் செய்வார். இங்கே அக்சால் கேட்ட பொழுது காலேப் எப்படி மறுக்காமல் செய்கிறாரோ அதே போல நாம் இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்வதை பார்க்கிலும், இந்த பிரச்சனையை கடப்பதற்கு, என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பதற்கு எனக்கு ஒரு நீரூற்றை தர வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகத்தை தர வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதை தருவார், நம்மை கனப்படுத்தி வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அக்சால் நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான எனக்கு ஒரு நீரூற்றையும் தர வேண்டும் என்று கேட்டது போல் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்பா, நீங்கள் கொடுத்த வறட்சியான பகுதிக்காக ஸ்தோத்திரம், வனாந்தரமான பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆனால் இது எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு, இதை ஜெயிப்பதற்கு ஒரு நீரூற்றை எங்களுக்கு தர வேண்டும், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.